ஹரி ஓம் நம சிவாய. கதைக்கு வருவோம். ஆதித்தன் அருளை போற்றி அன்புடன் யாஜலந்தண்ணில் சீருடன் சாஸ்தாவின் கதையை சிறப்புடன் பிறப்பை பாடு ஆர்தனில் உள்ளவர்கள் நாங்கள் பாடுவதற்கு உதவியாக ஹரியால் உமையால் மைந்தன் கணபதி காப்புதாமே. தூண்டவரவாங்க செய்யும் சிவனார்தனை விரட்டு கையல் வடிவம் பெண் வேடம் கொண்டு சத்தியம் தவறியம் அறித்த அறிகரன் ஐயனார் கதையை பாடு ஆனை முகத்தோனே முன் வருவார். வானவதேவர்கள் வந்து மகிழ்ந்திட மங்கை உமையவள் அருகில் அமர தானாகிய பொன்னுவல்லி கைலாசத்தியே ஜீவமாடும் கொழுவேரங்கா கைலேங்கிரி மாமலையதில் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானும் அம்மையுமை பார்வதியாலும் 14 புவனமும் படைத்து எறும்பு முதல் யானை வரைக்கும் 84 லட்சம் ஜீவஜந்து உசுப்பிராணிகளையும் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் கருவுக்குள் இருக்கும் சிசு வரைக்கும் ஆண்டவனாகப்பட்ட ஆதி கரை கண்ட சிவபெருமான் 14 உலகமெல்லாம் படைத்து ஆதிவல்லி கைலாசத்திலே மேலும் யாரெல்லாம் குழுவாக இருந்தார்கள் 30 கோடி முனிவர்கள் தேவர்கள் 48,000 அசுரர் ஜீவமாலும் குழுவீரம்பா பொன்னுவல்லி சிவனாரோ கொழுவேருந்தா தானாகிய முளைத்த பொன்னுவல்லி கைலேங்கிரி பருவதத்திலே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானும் அம்மையுமை பார்வதியாலும் 14 புவனமும் படைத்து எறும்பு முதல் யானை வரைப்பட்ட ஆதி கரை கண்ட சிவபெருமான் 14 உலகமும் படைத்து ஆதிவல்லி கைலாசத்திலே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானோ அம்மையுமை பார்வதியாலும்
ஆதிவள்ளி கைலாசத்திலே கொலுவிருக்கும் போது ஆமா அசுரர்களும் தேவர்களும் ஆமா ஆதிவள்ளி கைலாசத்திலே கொலுவிருக்கும் போது ஆமா தேவர்களும் அசுரர்களும் ஒருவர் காதுக்குள்ளே ஒருவர் ரகசியம் பேசுகிறார். ஒருவர் காதுக்குள்ளே ஒருவர் ரகசியம் பேசுகிறார்கள். என்ன பேசுறாங்க? அதுதான் ரகசியம், தேவர் ரகசியம் பேசுகிறார்கள். என்றைக்கு ஒரு தாயுடைய வயத்தில் ஆமா 45 நாள் கருவாக சனித்தோமோ அன்றையில இருந்து ஆமா 5 வயதானாலும் சரி 50 வயதானாலும் சரி 100 வயதானாலும் சரி 120 வயதானாலும் இறப்புன்னு ஒரு நாளைக்கு கட்டாயம் உண்டு. ஆக்கம் என்பது உண்டானால் அழிவு என்பது ஒரு நாளைக்கு நிச்சயம் உண்டு. அழிவு என்பது நிச்சயம். ஆமா. அப்ப சாகாமல் இருக்க வேண்டுமானால் சாகாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? சாகாமல் இருக்கணும்னா இங்க இருந்து நேரா சங்கரங்கோயிலுக்கு போகணும். ஏமா? அங்கதான் கிடைக்கும் அந்த டானிக்க. என்னது? சங்கரங்கோயில் டானிக்க வாங்கி அதை வாங்கி கப்புன்னு அடிச்சிட்டு குப்பரப்படுத்துறணும். அது நாளைக்கு நைட்டுக்கு ஐயாவுக்கு வைப்பாங்க. ஆமா. அதை வாங்கி நாளாக நினைச்சு காலையில அடிச்சிரு. நான் எந்த டானிக்கை சொல்லுதேன், நீங்க எந்த டானிக்கை சொல்லுதீங்க? சங்கரங்கோயில் டானிக்கம்மா. சங்கரங்கோயில் மெடிக்கல்ல இருக்கியா ஒரு டானிக்க, சத்து டானிக்க. ஆமா. அதை வாங்கி குடிச்சா நல்ல பசி எடுக்கணும் நான் சொன்னேன். நம்மளும் சத்து டானிக்க தான் தமிழ்நாடு கவர்மெண்டே கொடுக்கமா. அப்ப அதை நீங்க வாங்கி அடிங்க. ஆகையினால் ஆமா பார்த்தார் தேவர்களும் அசுரர்களும் சாகாமல் இருக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டும்? தேவா அமிர்தம் கடைந்து புசிக்க வேண்டும். அமிர்தம் கடைந்து புசிக்க வேண்டும் என்று சொல்லி தேவர்களும் அசுரர்களும் ஆமா தேவாமிர்தம் கடையணும்னா சாதாரணமா கடைய முடியுமா? முடியாது. நம்ம எங்க போகணும்? நம்ம எங்கே செல்ல வேண்டும்? திருப்பார் கடலுக்கே செல்ல வேண்டும் என்று சொல்லி தேவர்களும் அசுரர்களும் தேவாமிர்தம் கடைய வேண்டும் என்று எங்க வாரார் பாருங்க. எங்கையா வருகின்றார்? திருப்பார் கடல் தேடி எல்லோ அந்த தேவர்களோ அசுரர்களோ அலைகடலை தேடி எல்லோ அசுரர் அந்த தேவரெல்லாம் அவர் ஆதிவள்ளி கையிலை வீட்டு அந்த அழகுடைய தேவரெல்லாம் அவர் பொன்னோவள்ளி கையிலை வீட்டு ஐயா புகழுடனே ஓடி வாரார் அவர் தாங்க வள்ளி கையிலை வீட்டு அவர் ஓடி வாரார் அவர் திருப்பார்கடல் தனியிலே வந்து அந்த தேவர்களும் அசுரர்களும் கடல் தன்னாதீரே அவர் திருப்பார்கடல் தானலையோ ஒரு காளியாக மாற்றுவாரா அவர் 1000 அந்தலை கொண்டு ஆதிசேடன் என்ற நாகமாதை அவர் வடகையிறதான் பிடித்து அந்த மகேந்திரகிரி பருவதத்தை அவர் மத்தாக போடுவார். அவர் சந்திரனை தூணாக்கி அந்த சக்தியுள்ள தேவரெல்லாம் எம்மையில் தமிழ்வான் கடையூராரே
தேவர்களும் அசுரர்களும் ஆமா திருப்பார் கடலை விட்டு அடேங்க அப்பா அந்த அடி என்ன உஷாரா வருது பத்தியா திருப்பார் கடலை விட்டு ஒரு இஞ்சி அசைய சொல்லட்டுமா 7 நாள் தேவர்களும் அசுரர்களும் எங்களை கொன்னுட்டானே வச்சு ஆதிவள்ளி கைலாசம் விட்டு ஆமா அழகு தேவர்களும் அசுரர்களும் நேர திருப்பார் கடலுக்கே வந்தார் திருப்பார்களுக்கே வந்தார்கள் திருப்பார் கடலிலே ஆமா தேவர்களும் அசுரர்களும் திருப்பார் கடலை ஒரு தாளியாக்கி மகேந்திரகிரி பர்வதத்தை மத்தாக்கி மகேந்திரகிரி பர்வதம் என்று சொல்லப்பட்ட மலையை ஒரு மத்தாக்கி வாசுகி என்ற பாம்பை வட கயிறாகவே பூட்டி சந்திரனை அந்த திருப்பார் கடலுக்குள்ளே தூணாக நிறுத்தி தேவர்களும் அசுரர்களும் ஆமா 2 பேரும் அமிர்தம் கடைதாங்க எனக்கென்ன உனக்கென்னு அமிர்தம் கடைகிறார்கள் அமிர்தம் கடையும் போது அங்க என்ன பிறகு தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் அது கடையும் போது அழகு திருப்பார் கடலதிலே வந்த பிறகு என்ன பிறக்கின்றது முதலாவது அமிர்தத்திலே என்ன பிறகு மூதேவியால் தான் பிறந்தால் இரண்டாவது அமிர்தத்திலே அங்கே ஸ்ரீதேவியால் தான் பிறந்தால் யார் பிறக்கா தேவா அமிர்தம் கடையும் போது மூன்றாவது அமிர்தத்திலே தேவா அமிர்தம் வந்து பிறந்திடுமா ஆனால் முதலாவது அமிர்தம் கடையும் போது அழகான முதலாவது அமிர்தத்திலே 2 பேரும் உனக்கு எனக்கு இழுத்து அமிர்தம் கடைதான் அப்படியே அமிர்தம் கடைகின்றார் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கடையும் பொழுது முதலாவது அமிர்தத்திலே மூத்தக்கா மூதேவி வந்து பிறந்தாள் ஆமா ஆனா என்ன அவதான் பாரு ஓரவஞ்சகம் உள்ளவா ஏய்யாவா ஓரவஞ்சகம் உள்ளவா இரும்பு பெட்டி எங்க இருக்கோ ஆனா என்ன ஓரவஞ்சகம் இல்லாதவா என்ன மாதிரி மூத்தக்கா மூதேவி ஓரவஞ்சகமே இல்லாதவா சூதுவாது தெரியாதவா ஆமா ஒண்ணுமே தெரியாதவா ஆமா ஏழன்னும் பார்க்க மாட்டா பணக்காரன்னும் பார்க்க மாட்டா ஏழை பணக்காரங்கிற பாகுபாடே அவளுக்கு கிடையாது இருக்கிறவன்னும் பார்க்க மாட்டா இல்லாதவன்னும் பார்க்க மாட்டா யாரையா மூதேவி எல்லார்கிட்டையும் 3.25 நாளிகை சரிக்கு சமமா போய் இறங்கிட்டு வந்துருவா அப்படிதானம்மா அப்படி அவ போய் இறங்கலன்னு சொன்னா ஸ்ரீதேவி இல்லாத இடத்துல கூட மக்கள் வாழ்ந்துருவாங்க ஆனா மூதேவி இல்லாம இந்த உலகமே கிடையாது ஆமா ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது உறங்கலன்னு லேசா நம்ம கண்ணு அசரல மனுஷனா இருக்க மாட்டோம் நம்மள மண்டைய பிச்சுக்கிட்டு பைத்தியமா அலைய விட்டுருவா தலைவலி வரும் பிரஷர் ஏறும் ஹார்ட் அட்டாக் வந்துரும் அதானே பார்த்தேன் ஹார்ட் அட்டாக்கா பைத்தியம் பிடிச்சிருவியா உறக்கம் இல்லனா பாதி மண்டைய காணுமம்மா ஆகையினால் ஆமா நீ தேவர்களும் அசுரர்களும் ஆமா என்ன செய்கிறார்கள் இரண்டாவது அதே மூதேவியாகப்பட்டவள் ஆண்டவன் ஆதி கரை கண்ட சிவபெருமான் ஆமா முதுகு முன்புறமாக மறைந்து கொண்டார் இரண்டாவது அமிர்தம் கடையும் போது என்ன பிறக்கின்றது சின்னக்கா ஸ்ரீதேவி வந்து பிறந்தார் சிரிச்ச முகத்தோடு எங்க சின்னக்கா சாய்ந்துக்காரக்கா ஸ்ரீதேவி வந்து பிறந்தார் அவதான் பாரு என்னையா ஓரவஞ்சகம் உள்ளவா அது கரெக்டியா ஓரவஞ்சகம் உங்க வீட்டு எங்க வீட்டு ஓரவஞ்சகம் இல்ல அவாதான் ஆமா இரும்பு பெட்டி இருக்க இடமா தேடி போய் உட்கார்ந்துக்கிடுவா எங்க இருக்கோ அங்க ஓடி போய் அவ உட்கார்ந்தால இல்லையா நம்ம கொண்டு அவளை பத்திரப்படுத்தி வைக்கும் அப்படியாம்மா எதிர்காலத்துக்கு உதவுவாள்ல அவளை இப்ப பத்திரப்படுத்தினாதான் எதிர்காலத்துக்கு நமக்கு உதவுவா ஆமா அவளா போய் உட்காருதா ஆமா நம்ம தான் கொண்டு போய் ஒளிச்சு வைக்கணும்
தான் கொண்டு ஒளிச்சு. அதே ஸ்ரீதேவி நீயா வாங்குத. இன்னைக்கு இந்த மல்லல்வா நகரத்துல ஆமா இன்னைக்கு யார்கிட்ட இருப்பா? இன்னைக்கு யார்கிட்டனா கோவில் தர்மகர்த்தா கையில இருப்பா. அவர் தான் வரி பணத்தை பூரா வாங்கி உள்ள அமுக்கி வச்சிருப்பாரு. ஆமா அமுக்கி வச்சிருக்காங்க. ஆமா ஆனால் என்ன அதே ஸ்ரீதேவியாகப்பட்டவள் ஸ்ரீதேவியாகப்பட்டவள் தூணுலையும் இருப்பான் துரும்புலையும் இருப்பான் தூதோட நாராயணன் மார்பிலே அமர்ந்து கொண்டார். மார்பிலே அமர்ந்து கொண்டார். மூன்றாவது அமிர்தம் கிடையும் போது அடைகின்ற பொழுது என்ன பிறந்தது? என்ன பிறக்கின்றது? அழகான ஒரு தேவாமிர்த கலசம் பிறந்தது. அழகான அமிர்த கலசம் பிறந்தது. அது யாருக்கு கிடைத்தது? அது அசுரர்களுக்கு கிடைத்தது. தேவர்களுக்கு கிடைக்கவில்லை. உடனே தேவர்கள் எனக்கு என்றோம், ஆமா அசுரர்கள் எனக்கு என்றோம். அசுரர்கள் எனக்கு என்றோம். ரெண்டு பேரும் சண்டை போடுதாங்க. அது வரைக்கும் ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்தானே. ஆமா அதே மாதிரி ஒத்துமையா இருந்த அமிர்தத்தை வாங்கி சரிசமமா பங்கிட்டு போயிருக்கலாம்ல. இருக்காதுல்ல. அதான் சொல்லுவாங்க, உலகத்திலேயே சண்டை வருதுன்னு சொன்னா ஒரு பொருளுக்கு தான் சண்டையே வரும். ஆசை பெருசா, ஆமா வல்ல நாட்டு மழை பெருசா அப்படின்னு கேட்டா மனுஷனா பிறந்தா என்னைக்குமே ஆசைதாயா பெருசு. ஆசைதான் பெருசு. அந்த வல்ல நாட்டு மலையவே நம்ம பேருக்கு பத்திரம் முடிச்சு பிளாட் போட்டு வித்துறலாமான்னு தோணும் இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? அதுதான் ஆசைதான் பெருசு. ஆகையினால் ஆமா பார்த்தார்கள். ஆமா யாரையா? அசுரர்களும் தேவர்களும். நாமல் ஆமா அசுரர்கள் வைத்துக் கொண்டு தேவர்களுக்கு இல்லை என்று சொன்னார்கள். அவன் பார்த்தார். ஆமா ரெண்டு பேருக்கு சண்டை நடக்கு. அங்க ரெண்டு பேத்துக்கும் உனக்கு எனக்குன்னு ஒரு பொருளுக்கு சண்டை நடக்கு. எப்படி சண்டை நடக்கு? எப்படி சண்டை நடக்கு? தேவர்களும் அசுரர்களும் திருப்பார் கடலோரம். ஆமா ரெண்டு பேரும் சண்டை போடுதாங்க. எப்படி சண்டை போடுகிறார்கள்? எனக்கு நல்ல உனக்கு என்று உனக்கு என்று உகந்த சண்டை போடுகிறாரே. எனக்கு நல்ல உனக்கு என்று உகந்த சண்டை போடுகிறாரே. யாருக்கு சண்டை நடக்கு? தேவர்கள் எனக்கு என்றும் ஆமா அசுரர்கள் எனக்கு என்றும் ரெண்டு பேருக்கு சண்டை நடக்கு. உனக்கு நாங்க சண்டை நடக்கு. இவன் இந்த பக்கம் இழுக்கான், அவன் அந்த பக்கம் இழுக்கான். யாரையா? தேவர்களும் அசுரர்களும் எனக்கு உனக்கு என்று. ஆமா ரெண்டு பேருக்கு சண்டை நடக்கு. அந்த யார் அறிந்தார்? யாரையா அறிந்தார்? திருப்பார்களிலே பள்ளி கொண்டிருக்கிறாரே என் பச்சம்மாள் நாராயணன். என்னாச்சியா? வெண்டைக்காய் குழம்பு சாப்பிட்டியா? ஆனால் ஏன் நாக்கு மடங்க மாட்டுக்கு? கருப்பட்டி கிடக்கலாம். திருப்பார் கடலிலே பள்ளி கொண்டிருக்கிறாரே. ஆமா பச்சம்மாள் நாராயணன் பார்த்தார். ஆகா ரெண்டு பேரும் ஒரு பொருளுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் திருப்பார் கடலோரத்துல அடிச்சுக்கிட்டு கிடந்து நொறுங்குதாங்கள. நம்மளால பாம்பு மேல அப்படியே சந்தோஷமா படுக்க முடியுதா? சண்டைகள் வந்தால் மண்டைகள் உடைந்தால் ரத்தங்கள் வந்தால் காவல் நிலையத்துக்கு போகலாம். அந்த அளவுக்கு இந்த சண்டையை நம்ம விடக்கூடாது. எப்படியாவது நாமல் தான் தடுத்து நிறுத்த வேண்டும். ஆமா என்று சொல்லி எம்பெருமாள் நாராயண அவர் எங்க வருகின்றார்? அவர் எங்கய்யா வருகின்றார்? நம்ம இப்படியே போனா ஆமா சண்டையை தடுத்து நிறுத்த முடியுமா? முடியாது. என்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டும்? ஆமா அதாவது என்ன நம்ம பேய்குளம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சண்டை நடக்குன்னு வைய. ஆமா இங்கெல்லாம் சண்டை வராதியா? இதெல்லாம் ஒற்றுமையான ஊரியா, இங்க சண்டை வராது. அப்படி இல்லம்மா. ஆமா ஒரு கதைக்கு சொல்லுத. ஆமா சண்டை நடக்குன்னு வைய. சண்டை நடக்குன்னு சொன்னா சண்டை நடக்கிற இடத்துல என்ன மாதிரி ஆடவர்கள் போய் நின்று அப்படியே போய் அண்ணன் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன நடக்கும்? இல்ல என்ன? நீ யாரு?
வந்தையா பாட்ட படிச்சியா உனக்கு உண்டான துட்ட வாங்கினையா போனையான்னு போய்கிட்டே இருக்கணும் நாங்க இன்னைக்கு அண்ணன் தம்பி அடிச்சுக்கிடுவோம், நாளைக்கு கூடிக்கிடுவோம் எங்க சண்டையில வந்து தலையிடாத, அப்புறம் உனக்கு நல்லா இருக்காது. பாத்துக்கோ எல்லாம் ஊருக்கு வடக்கவா. ஆமா, ஒத்தைக்கு ஒத்த போட்டு பாப்போமா அப்படின்னு கூப்பிடுவாங்க. யார நம்ம ரெண்டு வருமா? ஆமா, ஊருக்கு வடக்கே போக வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் ஒன்னா இருந்தாலே போதும், சண்டை வந்துருமா? நம்ம ரெண்டு பேத்துக்கு உனக்கு என்ன எனக்கு என்னன்னு சண்டை வந்துரும். அதுதானே. ஆனா அதே சண்டை போடுற இடத்துல உங்களை மாதிரி ஆமா ரெண்டு அழகான பெண்கள் போய் நின்னு. யாரு? எங்களை மாதிரி அண்ணன். அப்படி அழகான பெண்கள். ஆமா, அது எங்களை பார்த்தா அழகான பெண்களா தெரியுதோ ஐயா? யாருக்குன்னு இப்ப உன்னை பார்த்தா அப்படித்தான் தெரியுது. யார் என்ன பார்த்தாவாமா? ஆமா, அழகான பொண்ணா தானே இருக்கு. ஆமா, நிறைய சொல்லிக்கிட்டு தாங்க. லைசன்ஸ் போட்ட டிக்கெட்டை ராம்பர் முருகேசன் கூட்டிக்கிட்டு அலையுதாரு. அந்த சைடு ஒரு லைசன்ஸ், இந்த சைடு ஒரு லைசன்ஸ். அப்ப லைசன்ஸ் இல்லாதன்னா எசக்கம்மன் சிலையை தான் கொண்டு வரணும். எசக்கம்மனுக்கு அவளுக்கா லைசன்ஸ் கிடையாது. அவ செட்டியார பழி வாங்கினாலும் அம்மா வந்து சக்தி அவதாரத்துல தானே இருக்கா. ஆமா, ஆகையினால் ஒரு 16 வயது பெண்ணாக வடிவம் கொண்டு நாமல் ஆமா போய் இந்த தண்டையை தடுத்து நிறுத்த வேண்டும். தடுத்து நிறுத்தங்க, தள்ளி போடு என்று சொல்லி எம்பெருமாள் நாராயண அழகான ஒரு 16 வயது பெண்ணாகவே வடிவம் கொண்டு அவர் எங்க வாரார் பாருங்க. எங்கய்யா வருகின்றார்? அதாவது ஆமா அதான் சொல்லுவாங்க, மண்ணுக்கு பூசி பார்க்கணும், பெண்ணுக்கு போட்டு பார்க்கணும், பெண்ணுக்கு போட்டு பார்க்கணும். ஒரு பெண்ணா ஆமா இயற்கை அழகுன்னு இருந்துட்டாலும் செயற்கை அழகுன்னு சேர்த்தாதான் பார்க்க முக லட்சணமா இருப்பா. செயற்கையில கொஞ்சம் அழகு சேர்த்தாதான் பார்க்கிறதுக்கு முக லட்சணமா இருப்பா. ஆகையினால் ஆமா எம்பெருமாள் நாராயணன் சில நகைகளை அணிந்து வருகின்றார். அவர் என்ன நகைகளை அம்மா அணிந்து வராரு? எப்படி ஐயா அணிந்து வருகின்றார்? பச்சம்மாள் நாராயண 16 வயது பெண்ணாகவே வடிவம் கொண்டு பாடகன் தண்டை கொள்ளு ஈடு உண்டு முகப்புது. இந்த ஊருக்கு நாம பழசு, ஈடு உண்டு முகப்புது. இந்த ஊருக்கு நாம பழசு. அது என்னம்மா? என்னையா? நான் ஈடு உண்டு முக புதுசுங்க. ஆமா, நீ இந்த ஊருக்கு நாம பழசுங்கிய. ஆமா, இந்த இளைய கலைஞர் ராமர் முருகேசன் வில்லிசை குழுவினர்கள் 2வது தடவை. அப்படியாம்மா? இந்த ஊருக்கு நாம பழசு. 3 வருஷத்துக்கு முன்னாடி சித்திர கொடைக்கு ஒரு தடவை வந்து அடிச்சோம். ஆமா, இது 2வது தடவை. இது 2வது. ஆகையினால் ஆமா பத்திரம்மா தங்க ஒட்டியானமா ஒட்டியானமா அவளை பார்க்க 10,000 வேணுமா? ஒட்டியானத பார்க்க 10,000 வேணுமா? எம்மா வேணுமா? ஒட்டியானமா பார்ப்பவர் மனம் பரவசம் முற கேட்பவர் மனம் கண்டு மகிழ்ந்திட. பார்ப்பவர் மனம் பரவசம் இட கேட்பவர் மனம் கண்டு மயங்கிட. பார்ப்பவர் மனம் பரவசம் முற கேட்பவர் மனம் கண்டு மகிழ்ந்திட. பார்ப்பவர் மனம் பரவசம் இட கேட்பவர் மனம் கண்டு மயங்கிட. அப்படி காய்ச்சினியோர் எம்ம காய்ச்சினியோர் புகழும் பட்டு சேலையா பட்டு சேலையா இருகரையிலும் தங்க ஜருக வேலையா இருகரையிலும் தங்க ஜருக வேலையா வேலையாடு பட்டு சேலையா எம்ம தாமரை இதழ் பூப்பரப்பிட கோமதேக பதைக்கம் மின்னிட. இதழ் பூ பரப்பிட கோமதேக பதக்கம் மின்னிட. தாமரை இதழ் பூ பரப்பிட கோமதேக பதக்கம் மின்னிட. தாமரை இதழ் பூ பரப்பிட கோமதேக பதக்கம் மின்னிட. சாந்துமையே நம்மையே சாந்துமையே புருவரண்டு வந்தீட்டினாய் இரண்டும் தீட்டினாய். ஒரு காயலாக பல்லோடி இவ காட்டினாள். கூட்டத்தை பார்த்து ஒரு காயலாக பல்லோடி இவ காட்டினாள். அவள் காட்டினாள். அவளே அவள் அந்த 3000 பொன்பேருமா மூக்குத்தியம் பச்சேக்கல்லா. 1000 பொன்பேருமா மூக்குத்தியம் பச்சேக்கல்லா. அவ மூக்குல ஒரு அவ மூக்குல ஒரு பில்லாக்கு பேஜ
வளையலிட்டாள் சீதாலட்சுமி டோலக்கிட்டால் பாமா ருக்மணி வளையலிட்டாள் சீதாலட்சுமி டோலக்கிட்டால் பாமா ருக்மணி வளையலிட்டாள் சீதாலட்சுமி டோலக்கிட்டால் பாமா ருக்மணி வளையலிட்டாள் டோர புன்னகைய வீசினாய் புன்னகைய வீசினாய் புன்னகைய வீசினாய் உடம்பெல்லாம் புன்னகைய மாட்டினார் பெருமாளோ உடம்பெல்லாம் புன்னகைய மாட்டினார் அவர் மாட்டினார் அவர் வீசினார் உடம்பெல்லாம் புன்னகைய நாராயணன் 16 வயது பெண்ணாக வடிவங்கொண்டு என் பச்சம்மாள் நாராயணன் நகைகளை அணிந்து உடம்பெல்லாம் பொன்னகை அள்ளி மாட்டினார் அள்ளி போட்டாரு போட்டு ஆமா உதட்டோர புன்னகைய வீசி ஆமா அதான் சொல்லுவாங்க ஐயா பெண்களுக்கு எவ்வளவுதான் பொன்னகைய போட்டாலும் போட்டு அழகு பார்த்தாலும் முகத்துல லேசா ஒரு சிரிப்பு இருக்கணும் சின்ன சிரிப்பு இருக்கணும் அந்த அது சின்ன சிரிப்பு சும்மா கலக்கலான்னு ஈனி இழிச்ச மணிக்கு சிரிக்க கூடாது சின்ன சிரிப்பு இருக்கணும் அதுக்கு பேர் தான் புன்னகை அந்த சிரிப்பு இருந்தாலே போதும் ஆமா எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கலாம் உதட்டோர புன்னகையை வீசினார் உடம்பெல்லாம் பொன்னகை அள்ளி மாட்டி ஆமா யாரையா என் பச்சம்மாள் நாராயணன் எம்பெருமாள் நாராயணன் திருப்பார்கடலை விட்டெழுந்து எம்பெருமாள் வாராரு ஆமா அப்படி வரும் பொழுது பார்த்தார் ஆமா யாரையா கை வளையல் கலகலங்க ஆமா காலு தண்டை கிளுகிளங்க சலார் சலார் சலார்னு சத்தம் கேக்கு ஆமா கை வளையல் கிளுகிளங்க காலு தண்டை கலகலங்க அப்படியே கடற்கரை ஓரமா எம்பெருமாள் நடந்து வாரார் திருப்பார் கடலோரமாக நடந்து வருகின்றார் 2 பேரும் சண்டை போடுவதை பார்த்தார் ஆமா ஆஹா 2 பேர் நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானே இவ போற போக்கு சரியில்லையே அசுரர்களே ஓ தேவர்களே நிறுத்துங்கப்பா உங்க சண்டையை நிறுத்துங்கள் என்ன செய்யுங்க எதுக்காக உங்க 2 பேத்துக்குள்ள சண்டை ஏன் சண்டை போடுதீங்க எதுக்கு சண்டை போடுதீங்க காரணத்தை சொல்லுங்க என்று ஆமா எம்பெருமாள் குரலோசை கொடுத்த உடனே பார்த்தார் பச்சம்மாள் ஆமா என்ன நினைக்கின்றார் பச்சம்மாளை பார்த்த உடனே தேவர்களும் அசுரர்களும் சண்டைய மறந்து அப்படியே பெண்ணை பார்த்த வண்ணமாக நிற்கிறார்கள் ஆமா பெண்ணே ஏன் 2 பேரும் சண்டை போடுதான்னு கேட்கல பண்ணே ஐயர்கட பண்ணே ஆமா ஏன் 2 பேரும் சண்டை போடுதான்னு கேட்கல ஆமா இருக்கு பாரு இங்க பாரு தேவா அமிர்தம் கடைந்தோம் 2 பேரும் சேர்ந்து தேவா அமிர்தம் கடைந்தோம் தேவாமிர்த கலசம் பிறந்தது அதை அசுரர்கள் வைத்துக் கொண்டு எங்களுக்கு இல்லை என்று சொல்கிறார்கள். அதனால தான் இந்த ஒரு பொருளுக்காக தான் நீங்கள் 2 பேர்களுக்கும் சண்டை. அதுக்காக தான் நாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இவ்வளவுதானா? ஆமா. நானும் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துலாம் போனேன். பயந்து போனீங்களா? ஆமா ஆமா. அதாவது என்ன? அது ஒண்ணுமில்ல. என்ன? இப்ப என்ன தெரியுமா? என்ன? 2 பேரும் ஆமா என்கிட்ட தேவா அமிர்தத்தை கையில கொடுங்க. என் கையில கொடுங்க. நான் உங்கள் 2 பேர்களுக்கும் ஆமா பாதகம் இல்லாமல் பங்கிட்டு தருகிறேன். சமமாக பங்கு வைத்து தருகின்றேன் என்று ஆமா என் பச்சம்மாள் நாராயணன் அசுரர்களிடத்திலேயும் ஆமா தேவர்களிடத்திலேயும் என் பெருமாள் சொன்ன உடனே ஆமா பார்த்தார்கள் அசுரர்கள் வந்ததை பெண் என்று நினைத்தார்கள். பெருமாள் என்று நினைக்கவில்லை. மங்கை என்று நினைத்தார்கள். ஆமா மாய கோபாலன் என்று நினைக்கவில்லை. என்ன செய்தாங்க? என்ன செய்கிறார்கள்? ஆமா என் பெருமாளை பெண் என்று நினைத்து தேவா அமிர்தத்தை கையிலே கொடுத்தார். பார்த்தார் எம்பெருமாள் தேவா அமிர்தத்தை கையிலே வாங்கி தேவாமிர்தம் சாப்பிட உபயோகப்பட்டது யாரு? தேவாதி தேவர்கள் மட்டுமே. தேவர்களை ஒரு பந்தியாகவும் அசுரர்களை ஒரு பந்தியாகவும் 2 பேர்களையும் 2 பந்தியாக அமர வைத்து தேவர் பந்தி பக்கமாகவே ஆமா தேவா அமிர்தத்தை பங்கிட்டு வருகிறார்.
வருகின்றார். பார்த்தார். ஆமாம். அசுரர்கள். இங்கிருந்த ஒரு பெண்ணாகப்பட்டவள் வந்தார். தேவர்களுக்கே பங்கிட்டு போறாளே, இவ போற போக்கு சரியில்லையா என்று ஆமா அசுரர் பந்தியில இருந்து எழுந்தரித்து தேவர் பந்தியில போய் ஆமா 2 பேர் கையை ஏந்திட்டான். படக்குன்னு கையை ஏந்தினான். ஏந்திய உடனே ஆமா பார்த்தார். ஆமா எம்பெருமாள் அசுரர்கள் என்று அறியாமல் ஆளுக்கு ஒரு கரண்டி ஆமா தேவா அமிர்தத்தை அப்படியே கையிலே வைத்து விட்டார். பார்த்தார். 2 பேரும் படக்குன்னு வாங்கி முழுங்கிட்டான். அவன் கிடைச்சது போதுன்னு படக்குன்னு கையில வாங்கி லவக்குன்னு போட்டு விழுங்கிட்டான். ஏறிட்டு பார்த்தார். ஆமா 2 பேர்களும் அசுரர்கள். ஏ அசுரர்களே, அசுரர் பந்தியில இருந்து எழுந்தரித்து தேவர் பந்தியில வந்து உட்கார்ந்து தேவா அமிர்தம் சாப்பிட்ட மகிமையினாலே ராக போல கொடுத்தவரும் இல்லை, கேத போல கெடுத்தவரும் இல்லை. ராகு கேது என்று பட்டயத்தை கொடுத்துவிட்டு தேவர் பந்தியோ சரி தேவா அமிர்தமோ சரி அசுரர்களை பார்த்து வெறும் பாத்திரத்தை காட்டினார். பார்த்தார்கள் அசுரர்கள். எங்கிருந்தோ ஒரு பெண்ணாகப்பட்டவள் வந்தால் தேவா அமிர்தத்தை கையிலே தாருங்கள் என்றால் தேவர்கள் வந்தி பக்கமாகவே பங்கிட்டாளே. பாதகத்தி கதிர இருக்கிற கம்பர கத்தி ஒண்ணுக்கும் ஆகாத பிடிகட்ட மொட்டை அருவா பாலை சீவ கூட ஆவாது பாலை அருவா. இவளை இன்னைக்கு சும்மா விடக்கூடாது, இவனை இன்னைக்கு உயிரோடு விடக்கூடாது, சோழிய முடிச்சிடணும் என்று ஆமா அசுரர்கள் அனைவர்களும் ஆமா எம்பெருமாளோடு சண்டைக்கு வர பார்த்தார். எம்பெருமாள் என்கிட்டயா சண்டைக்கு வாரீங்க, இருங்க உங்களை பாத்துக்கிடுதேன் ஆமா என்று தன் வலது கையில் இருக்கக்கூடிய சக்கராயுதத்தை அசுரர்கள் ஆமா தலை அறுத்து வரும்படி ஏவுகின்றார். அந்த சக்கரமானது அசுரர்கள் தலை அறுக்கிறது எப்படி வருது பாருங்க, எப்படி வருகுதையா. விரு எந்தங்கே வருகுதம்மா, விமலனுடைய சக்கரந்தா மட எந்தங்கே வருகுதையா, மாயனுடைய சக்கரந்தா கரகர எந்தங்கே வருகுதையா, ஐயா வருகுதையா, அந்த கண்ணனுடைய சக்கரந்தா ஐயா வருகுதையா. எம்பெருமானுடைய சக்கராயுதம் ஆமா இறைச்சலிட்டு வருகின்றது. இதை பார்த்தார்கள். ஆமா யாரையா அசுரர்கள் அனைவர்களும் எம்பெருமானுடைய சக்கரத்துக்கு பயந்து பாதாள உலகத்திலே ஓடி மறைந்தார்கள். ஓடி மறைந்தவுடனே ஆமா பாதாள உலகத்திலே ஓடி மறைந்தவுடனே பாதாள உலகம் வருகிறது. ஆமா எம்பெருமானுடைய சக்கராயுதம் இறைச்சலிட்டு வருகின்ற பொழுது பாதாள உலகத்தை யார் ஆண்டு வருகின்றார்? யாரையா ஆண்டு வருகின்றார்? பர்பாசுர மன்னனும் ஆமா ரத்தக்கண்ணீர் ஆச்சுதையாலும் 2 பேர்களுக்கும் குழந்தை இல்லாமல் இருக்க ரத்தக்கண்ணீர் ஆச்சுதையால் பகவான் நினைத்து தவம் இருக்கின்றார். தவம் இருக்கும்போது எம்பெருமானுடைய சக்கராயுதம் இறைச்சலிட்டு வார சத்தத்தை காதிலே கேட்டார். ஆகா எம்பெருமான் நாராயணனுடைய சக்கராயுதம் அல்லவா என்று ஆமா 2 கரம் எடுத்து வணங்கினார். அந்த சக்கராயுதத்தை 2 கரம் எடுத்து வணங்கினார். பார்த்தது சக்கரமானது கும்பிட்ட கைக்கு நாமல் தர்க்கமிடலாமா? கூடாது என்று ஆமா ஏ ராச்சுதை 2 கரம் எடுத்து வணங்கிய காரணத்தினாலே ஆனால் ஆமா உனக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் பிடிவரத்தை என்று ஆமா வாழ்த்தி வரத்தை கொடுத்துவிட்டு வாக்கை உரைத்துவிட்டு பழையபடியும் பெருமாள் கைவசம் வந்து அமர்ந்தது. அந்த சக்கரத்தினுடைய மகிமையினாலே அந்த ரத்த கண்ணீராச்சுதையா எப்படி இருக்கா பாருங்க, எப்படி இருக்காளையா. முதல் குழி மறந்தாள் குழி மறந்தாள் ஆகிலேயால் ஜோளுமானா
கண்ணே தஞ்சோம் என்பால் தஞ்சோம் என்பா நாளாகவே அது மாதத்திலே மாசையிலை அவளுக்கு நாவரச்ச கிருப்பா 5வது மாதத்திலே அவ அன்பும் எல்லாம் தங்க நீர் 6வது மாதத்திலே ஆயிரையால் ரத்த கண்ணி அன்பும் எல்லாம் தங்க நீர் 7வது மாதத்திலே இடைச்சேலை கண்டிடுவா 8வது மாதத்திலே கட்ட மண்ண விட்டு திம்பா 9ஆம் மாதத்திலே ஓடை போட சுழண்டிடுவா 10வது மாதத்திலே பாவையான ராஜுதையா படுத்தாலும் படுக்க மாட்டா பாய் போட்டா தூங்க மாட்டா அழகு மங்கை ராஜுதையா அழுது புலம்புறாளே அழுது புலம்புறாளே அழகு மங்கை ராஜுதையா அழுது நல்ல புலம்புறாளே அழுது நல்ல புலம்புறாளே அந்த அழகு மங்க ராஜுதையா யாரு ஆமா அந்த ரத்த கண்ணீர் ராஜுதையா ராஜுதையா எப்படி இருக்கா எப்படி இருக்கின்றாள் அந்த பர்பாசுரன் தேவி ஆமா ரத்த கண்ணீர் ராஜுதையா ரத்த கண்ணீர் ராஜுதையா 1வது மாதத்திலே உடையவரை தஞ்சம் என்பார் உடையவர தஞ்சம் என்பார் 2வது மாதத்திலே ஆமா இறையோனை கரங்குமிப்பார் இறையோனை கரங்குமைப்பால் 3வது மாதத்திலே 3வது மாதத்திலே ஆனால் ஆமா முக வெளுப்பு கண்டிடுமா முகவெளுப்பு கண்டிடுமா 4வது மாதத்திலே 4வது மாதத்திலே நாவரைத்த கிருகிருப்பு நாவரைத்த கிருகிருப்பாம் அது என்னம்மா என்னையா 4வது மாதத்துல நாவரைச்ச கிருகிருப்புன்னா என்ன ஐயா என்ன அதாவது எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் சரி சரி இந்த 4வது மாதம் கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்களை தனியா கண்டுபிடிக்கலாம் எப்படிமா கண்டுபிடிக்கலாம் அவங்கள சுத்தி சுத்தி புளிச்சுன்னு எச்சு துப்பி வச்சுக்கிட்டே இருப்பாங்க என்ன அதாவது 4 மாசம் இருக்க தாய்மார்களை புளிச்சுன்னு ஏன் துப்புதாங்க எதுக்கு துப்புதாங்க அதாவது வாய் உணர்ந்துகிட்டே எச்சா வரும் ஆமா அதுக்கு தான் புளிச்சுன்னு பக்கத்துல துப்பி வைப்பாங்க அதுதான் 4வது மாதத்திலே நாவரச்ச கிருகிருப்பு 5வது மாதத்திலே அறவயிறு பூரணமா அறவயிறு பூரணமா அது நம்ம 5வது மாதத்துல அறவயிறு பூரணம்னா என்ன அறவயிறு பூரணம்னு சொன்னா அதாவது 5 மாசம் கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்களை பார்த்தா என்னத்தான் நம்ம மாசமா இருக்கிறது வெளியே தெரியக்கூடாதுன்னு சொன்னாலும் தெரியக்கூடாதுன்னு வயித்தை இழுத்து மூடி வச்சாலும் கரெக்டா 5 மாச பிள்ளை அரை பிள்ளை ஐயா கிளீனா காட்டி கொடுத்துருவாரு அதான் 5வது மாதத்திலே அறவயிறும் பூரணமா